ஒயர்ட் ஆட்டோமேஷன் பெஸ்ட்டா இல்ல வயர்லெஸ் ஆட்டோமேஷன் பெஸ்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனை விட ஒயர்ட் ஆட்டோமேஷன்றது 2x சம்டைம்ஸ் 3x கூட இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஒரு புது வீடா இருந்துனாக்கா ஒரு புது வீட்ல ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனும் பண்ணலாம் இல்ல ஒயர்ட் ஆட்டோமேஷனும் பண்ணலாம். ஆனா உங்களோட பழைய வீட்ல ஒயர்ட் ஆட்டோமேஷனே பண்ண முடியாது, ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்கேலபிள் வைஸ்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபிளெக்சிபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னாக்காவோ உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்ல நீங்க எப்ப வேணாலும் அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா புது புது கேஜெட் வந்துட்டே இருக்கு மார்க்கெட்ல. வேறஸ் ஒயர்ட் ஆட்டோமேஷனை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்டே நீங்க உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அப்போதான் அதுக்கேற்ற மாதிரி வயரிங் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா ஸ்கேலபிள் பண்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸ்டெபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனை விட கொஞ்சம் ஒயர்ட் ஆட்டோமேஷனுக்கு ப்ராபபிலி ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம். ஹேக் ப்ரூஃப் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னாக்கா ஹேக் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஒயர்ட் ஆட்டோமேஷனும் சரி ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனும் சரி இன்னைக்கு வர ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் ஒயர்ட் ஆட்டோமேஷன் ரெண்டுத்துக்குமே வந்து இன்னைக்கு ஹேக் ப்ரூஃபா தான் இருக்கு. இன்ஸ்டாலேஷன் வைஸ் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸியாவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். வேற ஒயர்ட் ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுவாங்க உங்களுக்கு. சர்வீஸ் விஷயத்துல இப்ப நினைச்சு பாருங்க, ஒயர்ட் ஆட்டோமேஷன்ல வந்து ஆல்ரெடி கேபிளிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ ப்ராப்ளம் வருது, நீங்க இப்ப அதே பர்சனே நீங்க கூப்பிட்டு வச்சு பண்ணா கூட உங்களுக்கு வயரிங் எப்படி போயிருக்கு அதோட ரூட் என்னன்றது தெரியாது. வேற உங்களோட ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனை பொறுத்த மட்டும் ஈஸியா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு கன்க்ளூஷன் இதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இது அகைன் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சைஸை பார்த்து அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்கு, எத்தனை கான்கிரீட் வருது, எத்தனை கிளாஸஸ் வருது, இதெல்லாம் பொறுத்து தான் நாங்க வந்து ஒயர்ட் ஆட்டோமேஷன் கொடுக்கலாமா ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் போடலாமான்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு தான் சஜஷன்ஸ் எடுத்துட்டு வருவோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு 200+ கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சர்வீஸ் கொடுத்திருப்போம் ஹோம் ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல. இந்த 200+ கஸ்டமர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் இருக்குன்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேரளால, மேல ஆந்திரால, கீழே இல்லைன்னா டவுன் சவுத், நார்த்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் சர்வீஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்றேன் அவங்களுக்காக. ஸோ இந்தியால நீங்க எங்க இருந்தாலுமே ஓகே, நாங்க வந்து ஃப்ரீயா ஆன்லைன் கன்சல்டிங்கிறத நாங்க கொடுக்குறோம். நீங்க உடனே யோசிக்கலாம் நாங்க ஏன் ஃப்ரீயா ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் பெரிய ரீசனே இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா தான் நாங்க சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு எங்களால என்ன கிவ் பேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்காக மட்டுமே தான் நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்றதை எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஹோம் ஆட்டோமேஷன் பண்றதுல ஏதாவது சஜஷன்ஸ் வேணும்னாக்கா இந்த ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ஆன்லைன் சப்போர்ட் கொடுக்குறோம்.